இப்ப புதுசா ஒரு கேள்வி கேளுங்க. அப்ப படம் சூப்பரா இருக்குப்பா, ஓகேவா? அவரோட கேரியர்ல 50வது படத்துல யாரையுமே நம்பி ஒப்படைக்காம தன்னைத்தானே செதுக்கி கொண்ட கல்கி ஆட்டம், ஓகேவா? இந்த எல்லா படத்தையும் ஓவர் டேக் பண்ணி இந்த 50வது படம் கண்டிப்பா அவர் வந்து பிலிம்பேர் அவார்டு வாங்குவாரு. ஏன்னா அந்த மாதிரி அவார்டு வாங்குற மாதிரி படத்தை தரமா எடுத்திருக்காங்க. மொத்த சிவனும் சேர்த்து வீட்டுல ஒரு 6 சிவன் இருக்காங்க சூப்பர் ஸ்டாரோட சேர்த்து, ஓகேவா? அவரே சொல்லிட்டாரு என்னோட குரு யாருதான்ட்டு. அதே மாதிரி அவரோட குரு தானே என்னோட குருவும். அதனால என் தம்பிக்கு, தனுசு தம்பிக்கு இந்த படம் வந்து அந்த 6 சிவனும் சேர்த்து 7வது சிவனா ரகுமான் சாரும் வந்து கை கொடுத்து இந்த 50வது படம் அவரோட கேரியர்லயே சினிமாவுக்கு உண்டான ஃபுல்பில் வந்தது உண்டான எல்லா சாதனையுமே அவரு முறியடிச்சுட்டாரு, அதாவது வென்றுட்டாரு, ஓகேவா? அதான் ராயன் வந்து காத்தவரானதான் வரோம். ஏன்னா எங்களுக்கு நடக்கிற கொடுமைய வந்து நடக்கிறப்ப ராவணனா மாறினாத்தான் ஓடுவானுங்க, அததான் சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, வயலன்ஸ் இருக்கதாண்டா செய்யும். உன் வீட்டு அக்கா தங்கச்சி அவனாவது ரேப் பண்ணி உன் அண்ணன் தம்பியோ உன 2 பேரும் குத்துனானா வயலன்ஸ் வரதான் செய்யும். வயலன்ஸ் வராம எப்படி இருக்கும்? அப்படின்னா நம்ம புத்தரா காந்தியா தான் இருக்கணும், ஓகே? புத்தருக்கு அதான் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவனை இங்க வந்து போட சொல்லு, போட்டேன் நான். அப்படி போட்டிருக்காரு, செம்மையா போட்டிருக்காரு. 2 ரவுடியில ஒரு ரவுடியா வந்து போட்டிருக்காரு, நல்லா இருக்கு, ஓகேவா? மியூசிக் அதான் சொல்றேன், 6 சிவன்ல சேர்த்து இன்னையோட அவங்க வீட்டுல 7வது சிவன் ஏஆர் ரகுமான் சார், ஓகேவா? 6 சிவனுக்கு அப்புறம் 7வது சிவன் தான் ஏஆர் ரகுமான் சார். சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் மியூசிக் போட்டதாலதான் இந்த படம் வேற லெவல், ஓகேவா? அவரோட மேக்கிங் நல்லா இருக்கு, அவரோட பேக்கிங் நல்லா இருக்கு, அவரோட கேரக்டரிங் நல்லா இருக்குது. அவரு தன்னை தானே இப்ப மாத்திக்கிட்டாருடா. அவரு இப்ப ரொம்ப நல்ல பையனா மாறிட்டாரு. இனிமே நல்லவராவே போடுங்க. ஏதா உசுரே நீ நானே கடலாக வருவேன்னு போட்டிருக்காங்க, ஓகேவா? அவரு நல்ல மனிதரா நடிச்சிருக்காரு. அவரு ஒரு அடைக்கலம் கொடுக்கறக்கூடிய, இப்ப நம்ம தட்டு மாதிரி கீழே உழுவுறப்ப ஒருத்தன் கை கொடுத்து காப்பாத்துவான் இல்லையா, அந்த காப்பாத்துற நல்லவரா பண்ணிருக்கிறாரு. சூப்பரா இருக்கு. இப்ப செல்வராகவன் சாருக்கு நான் தெரிவித்தது என்னவென்றால், அந்த டைரக்ஷன்ல இருக்கிற ஒரு தம்பி வந்து ராஜேஷ், அவரை வந்து ஒரு படத்துக்கு புக் பண்ணிருக்கிறாரு கதாநாயகரா, ஓகேவா? சூப்பர். வேற எனக்கு பிடிச்ச சீனு அந்த பொண்ணு எடுக்கிற களை எடுக்கிற சீனு. தப்பு பண்றவன எந்த இடத்துல தப்பு பண்ணி அந்த இடத்துல களை எடுக்கிற அந்த சீனு. நான் தம்பிங்களே துரோகியா போயிட்டாங்கன்னு அவரு களை எடுக்கிற சீன். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஓகேவா? கதையை சொல்லிட்டேன்னா நீங்க போட மாட்டீங்க. அதான் வச்சு பலிக்கு பலி வாங்கிட்டோன்னு அவர் ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டாருல்ல. ஆமா, ஆனா எனக்கு வந்து செல்வராகவன் சார் நடிப்பு, எஸ்.ஏ. சூர்யா சார் நடிப்பு, அதுக்கப்புறம் தனுஷ் சார் நடிப்பு, 3மே சிறப்பா இருக்கு, ஓகேவா? வேற தனுஷ் சார் டைரக்ஷன் நல்லா இருக்குது. அவரு வந்து இப்ப மலையாள படத்துலதான் எல்லாருக்குமே பேஸ் கொடுப்பாங்க, அப்படிங்களா? அது மாதிரி எல்லாருக்குமே தனித்தத்துவமாக ஒவ்வொருத்தருக்கும் அவரோட கேரக்டர் வந்து நல்லா படைச்சு கொடுத்திருக்காரு. அருமையான டைரக்டர். 50வது படத்துல அருமையான டைரக்டர் நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஆமா, ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ஃபேமிலியா இருக்க போய் தானே ரவுடி எல்லாம் உள்ள வரான். தாங்க ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக தானே ஒரு ராவணன் உள்ள இருந்து இறங்கி வரான். ராயங்குள்ள இருந்து, காத்தவராயங்குள்ள இருந்து ஒரு ராவணன் வரானா தான் குடும்பத்துல ஒரு தப்பு நடக்கிறப்பதான் இறங்கி வராரு. அது வரைக்கும் அவர் அமைதியா சிவனாட்டம் சிவசிவான்னு போய்கிட்டே இருக்காரு, ஓகேவா? அசுரன் எல்லாம் வேஸ்டா இருக்காதீங்கடா. அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு. தூக்கி சாப்பிட்டாரு, பவர் பாண்டியை தூக்கி சாப்பிட்டாரு, வடச்சென்னையை தூக்கி சாப்பிட்டாரு. அந்த 3 படம் எனக்கு ஃபுல்லாவே மெமரியா கதை இருக்கும். இது வந்து அந்த 3 படத்தையும் பிரேக் பண்ணி இது வந்து அவரோட 50வது படம். அப்படி ஒரு அதான் அந்த பிஜிஎம், அந்த மியூசிக் தூள் கிளப்பிட்டாங்க. அதனால வந்து தம்பிங்களா பண்ணவங்க அதான் துரோகிங்க, அதுங்களை பத்தி பேச வேணாம், ஓகேவா? அதான் தம்பிங்களே தனக்கு துரோகியா மாறுறப்பதான் உள்ள இருந்து ராவணன் வரான், ஓகேவா? மற்றவன் அடிச்சாலும் அடி வாங்கிட்டு அவனுக்கு திருப்பி கொடுத்துடலாண்டா. உள்ள இருக்கிற துரோகத்தை சொல்றப்பதான்டா ஃபீலிங்கே வரும். உணர்வு வேற, உணர்வு வேற. உன்னை குத்துறப்ப கூடா வலிக்குதுன்னா அது உணர்வு, ஓகேவா? உணர்வுன்றது உள்ளார இருந்து ஒருத்த அழுக வைப்பான், அதுதான். பிரகாஷ் ராஜ் அருமையான போலீஸ்காரரா வந்தாரு. என் செல்லம் என் கூடயே வந்துச்சு, காலையில என் கூடயே படம் பார்க்க வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து வேற தேட்டர்ல பார்த்தேன், 4 தேட்டர் ஓடுதுல, அதுல நான் ஒரு தேட்டர்ல, சின்ன தேட்டர்ல பார்த்ததுக்கு இவ்வளவு எஃபெக்ட், அந்த மெயின் தேட்டர்ல பார்த்தா இன்னும் எஃபெக்ட் அதிகமாயிருக்கு. நான் தங்கச்சி ஒரு தப்பு பண்ணதை கூட அந்த சீனை கூட காட்டல, வாயிலதான் அந்த டயலாக்கா பேசுறாங்க. சிறப்பா எடுத்திருக்காரு. கண்டிப்பா 100 நாள் ஓடும். அதான் சொல்லிட்டேன், கேரியர்ல வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி.